இந்த நாளிலே இந்த சபையிலே இருப்பதற்காக நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 10 ஆண்டுகள் நிறைவு விழா ஆண்டவர் இந்த நாளிலே இந்த சபைக்கு கொடுத்திருக்கிறார். நான் வரலாற்றை காலையிலே போதகர் டேனியல் தாமஸ் அவர்கள் எழுதி வைத்திருந்த ஒரு வரலாற்று அறிக்கையை வாசிக்கும்போது ஏறக்குறைய 79 வருடங்கள் 80 வருடங்கள் என்று சொல்லலாம். 1934 ஆண்டில் இருந்து இந்த மாவட்டத்திலே இந்த பகுதியில் ஆண்டவர் இந்த சபையை அற்புதமாக நடத்தி வருகிறார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய தாத்தா இந்த சபையில் 2 முறை போதகராக இருந்திருக்கிறார். அதை நான் பார்த்தபோது மகிழ்ச்சி அடைந்தேன். பாஸ்டர் ஜி குருபாதம் நான் 2 முறை அவர்கள் பாஸ்டராக இருக்கிறாங்க. நான் நேற்றைய தினத்தில் சொன்னேன், நான் 30 வருடமாய் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன். ஆனால் இந்த தென் தமிழ் பகுதிக்கு நான் அதிகமாய் வரவில்லை. போதகர் ரத்ன சிங் இன்னும் அதற்கு முன்பதாக இருந்த தலைவர்கள் எனக்கு அழைப்புதலை கொடுப்பார்கள். ஆனால் நான் எப்படியாவது ஜோனா போல நான் ஒவ்வொரு முறையும் என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை நான் எப்படியாவது தவறி விட்டுருவேன். நேற்று காலையில் 7 மணி வரைக்கும் ஏதாவது சாக்கு போக்கு கிடைக்குமா நான் போக இங்கே வராமல் இருப்பதற்காக என்று நினைத்தேன். ஆனால் பாஸ்டர் டேனியல் தாமஸ் அவர்கள் சென்னையிலே, நானும் அவர்கள் வெப்பேரி திருச்சபையிலே, அவர்கள் பள்ளி முதல்வராக ஜோனல் ஆஃபீஸராக இருந்தார்கள். நான் வெப்பேரி சபையிலே நான் மூத்த போதகராக பணியாற்றி கொண்டு வந்தேன். அப்பொழுது எனக்கு மிகவும் ஒத்தாசையாக எல்லா உதவிகளையும் செய்தார்கள். அதனால் அவருடைய அன்பு கட்டளைக்கு மீற முடியாதபடி நான் நேற்றைய ட்ரெயினில் ஏற வரைக்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு இருக்குமான்னு பார்த்தேன். ஆனால் சரி, கடவுள் நிச்சயமாக நம்ம போக வேண்டும் என்று இந்த நாளில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த அருமையான அறிமுகப்படுத்திய போதகர் ரத்ன சிங் அவர்களுக்காக, போதகர் டேனியல் தாமஸ் அவர்களுக்காக இந்த நாளிலே இந்த வெப்சைட் ஊழியம் மிக ஒரு அற்புதமான ஊழியம். இந்த ஊழியத்திற்காக நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும். இதோடு சேர்ந்து எத்தனை பேர் நம்ம அட்வென்டிஸ்டில் ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலுடைய பேர் யாருக்காவது தெரியுமா? யாராவது சொல்லுங்கள் பாபம். மிக்க மகிழ்ச்சி. ஐயா அவங்க சொன்னாங்க ஹோப் சேனல் என்ற ஒரு சேனல். இந்த சேனல் ஒருவேளை இன்னும் கேபிளுக்கு வரல. இது நம்ம எப்படி சன் டிவி மாதிரி, கே டிவி மாதிரி, இதே போல் இந்த ஹோப் சேனலும் ஒரு சேட்டலைட் சேனல். நிறைய கேபிளில் நீங்கள் பார்ப்பீங்க, அதெல்லாம் சேட்டலைட் சேனல் அல்ல, இது ஒரு சேட்டலைட் சேனல். ஆனால் கேபிளுக்கு வருவதற்கு 2 கோடி 3 கோடி அப்படின்னு கேட்குறாங்க. கடந்த வருடத்தில் நம்ம சிஎம்ஐ பார்த்தோம், இன்னும் இந்த துறைக்கான மினிஸ்ட்ரிகளை பார்த்தோம், இன்னும் நிறைய மினிஸ்ட்ரிகளை பார்த்தோம். எப்படியாவது ஒரு சி கொடுத்துட்டிங்கன்னா, இல்லைன்னா ஒரு 2 சி கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் உங்கள் சேனலை கொண்டு வர்றோங்கிறாங்க. ஆனால் இந்த மதுரை மாவட்டம் மாத்திரம் வருவதற்கு கூட ஒரு 75 லட்சம் கேட்குறாங்க வருஷத்துக்கு. அதனால் கேபிளுக்கு எங்களால் வர முடியவில்லை. ஆனால் பெங்களூர் பட்டணத்தில் கேபிளில் நம்முடைய சேனல் இருக்குது. கடந்த 2 வாரத்துக்கு முன்பதாக பெங்களூரில் பக்கத்தில் பாக்கியபள்ளின்னு நினைக்கிறேன், அந்த ஊரில் ஒரு பெண்டிகாஸ்டல் பாஸ்டர், அவர் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு 6-7 சபை, அதாவது சபை, அவருக்கு கீழே ஒரு 6 பாஸ்டர்கள், அவரோடு சேர்ந்து ஒரு நல்ல சபையையும் நமக்கு கொடுக்குறார். அந்த சபையை நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் ஹோப் சேனல் மூலமாக. இன்னுமாக மைசூர், இன்னும் கொல்லைஹால், இந்த பகுதிகளெல்லாம் கேபிள் வந்து கொண்டிருக்கிறது. வட இந்தியாவிலே டார்ஜிலிங், இன்னும் மும்பை பட்டணத்திலே, வடபாகத்திலே, ஜெய்ப்பூரிலே, இன்னும் டெல்லி பக்கத்தில், இப்படி எல்லா இடங்களிலும் ஆண்டவர் இந்த ஹோப் சேனல் 5 மொழியில் ஒளிபரப்பாகிறது. இது என்னுடைய சேனல் அல்ல, ஆனால் இது நம்முடைய சபையின் சேனல். நீங்கள் எப்படி தசமாக கொடுக்குறீங்களோ, காணிக்க கொடுக்குறீங்களோ, இந்த கவரில் ஹோப் சேனலுக்காகவும் நீங்கள் கொடுக்கணும். ஹோப் சேனலுக்கு நீ உங்கள் சபையில் நீங்கள் வைக்கணும். ஹோப் சேனல் நம்முடைய சபை நிர்வாகம், நம்ம டிவிஷன், யூனியன், நம்ம செக்ஷன் இதை நடத்த முடியாது. இதுக்கு கோடிக்கணக்கான பணம் வேணும். ஆனால் இந்த ஊழியத்திற்கு நீங்கள் எப்பொழுதாவது, இப்போ பிளெஸிங் சேனல் இருக்குது, இதை யார் நடத்துகிறா? விசுவாசிகள் நடத்துகிறாங்க.
அவங்களுக்கு எங்கேயோ வெளிநாட்டிலேருந்து வரல, இங்கே உள்ளவர்கள் தான் அதை நடத்துகிறாங்க. நீங்கள் எப்பொழுதாவது நம்ம 3ABN, LLBN, ஹோப் சேனல், இதெல்லாம் நம்முடைய அட்வென்டிஸ் சேனல் விசுவாசிகளால் நடத்தப்படுகிறது. இதற்காக நீங்கள் எப்பொழுதாவது உதவி செய்யணும், இந்த ஊழியங்களை தாங்கணும் அப்படின்னு எப்பொழுதாவது உங்களுக்கு ஒரு யோசனை வந்திருக்கா? அதனால் தயவு செய்து 2015 ஆண்டு இந்த ஊழியங்களை நீங்கள் தாங்க வேண்டும். இப்பொழுதுதான் முதலாக ஒரு வெப்சைட் ஊழியம் நீங்கள் தொடங்குகிறீர்கள். இந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதனால் ஹோப் சேனலுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவ்விதமாகவே இந்த ஹோப் சேனல் மாத்திரம் இல்லை, LLBN இருக்கு, இன்னும் நிறைய டிவி நிகழ்ச்சியை நடத்துகிறோம், நாங்கள் நடத்துகிறோம். இன்னுமாக பிளெஸட் ஹோப் மினிஸ்ட்ரி நடத்துகிறாங்க, இன்னும் ஆந்திராவில் நடத்துகிறாங்க, இப்படி நிறைய பேர் நடத்துகிறாங்க. உங்களுக்கு ஆவியானவர் எதில் பேசுகிறாரோ, நான் செய்கிறது மாத்திரம் இல்லை, எல்லா ஊழியங்களையும் நீங்கள் தாங்க வேண்டும், எல்லாருடைய ஊழியங்களையும் தாங்க வேண்டும். அதனால் நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திங்கட்கிழமை காலையில் இருந்து இனி வருகிற வாரத்தில் காலை 7:30 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் வசந்த் டிவியில் காக்கும் கரங்கள் நிகழ்ச்சி வர இருக்கிறது. நீங்கள் அந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பாஸ்டர்கிட்ட பேசுகிறேன். அடுத்த வருடத்தில் ஏப்ரல் மாதத்தில் எங்களுடைய டீம் இங்கே வந்து உங்கள் கொயர் மிக அற்புதமாக பாட்டு படிக்கிறீங்க, நல்ல யூனிஃபார்ம் போட்டிருக்கிறீங்க. உங்கள் சர்ச்சில் உள்ளவர்களை இந்த பாடல் குழுவில் ஒரு 5-6 பாடல் எடுத்து ஒவ்வொரு வாரமும் வசந்த் டிவியில் நம்ம போடுவதற்காக நான் எங்கள் ஸ்டுடியோ டைரக்டர்கிட்ட நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். அவர்கள் இங்கே வந்து அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதனால் இந்த ஹப் சேனல் ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாய் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய மார்க் ஃபின்லே அவர்கள் 2000 ஆண்டில் சென்னைக்கு வந்தாங்க. காமராஜர் அரங்கம் என்றது சினிமா நிகழ்ச்சி மாத்திரம்தான் நடக்கும். முதலாக அங்கே ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் இந்தியா தேசத்தில். அப்பொழுது தினகரன், DGS தினகரன் அவர்கள் கூட எங்கள் கூட்டத்தை பார்த்துட்டு மறுபடியும் அதே இடத்துல நடத்தினாங்க. அவ்விதமாக வால் போஸ்டர் எல்லாம் புது விதத்தில் நெட் எவாஞ்சலிசம் என்று அதை முதலாக நடத்தினோம். அந்த சமயத்தில் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை தொடங்க வேண்டும் என்று உங்கள் சபைக்கு இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள் டாக்டர், அதாவது சகோதரர் எடிசன் அவர்களும் நானும் சேர்ந்து நாங்கள் சும்மா பேசிக்கொண்டே இருப்போம். எங்கள் சர்ச்சில் உட்காந்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம், நைட்டு 2 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். அப்படி சும்மா விளையாட்டாய் தொடங்கிய ஊழியம் இன்று உலகம் முழுவதும் பாஸ்டர் சொன்னது போல என்னால் பேச முடியாமல் இருந்தேன். ஆனால் 8 வயதில் இருந்து பேச ஆரம்பித்து விட்டேன். இன்று உலகம் முழுவதும் ஆண்டவருடைய அன்பை ஏதாவது ஒரு தேசத்தில் இன்டர்நெட் மூலமாக, யூடியூப் மூலமாக, வெப்சைட் மூலமாக, வாட்ஸ்அப், இன்னும் ஃபேஸ்புக், இப்படி எல்லா விதத்துலையும் என்னென்ன டெக்னாலஜி இருக்குதோ, செல்ஃபோனில், ஐபேடில், இன்னுமாக எல்லா விதத்திலையுமாக இந்த ஊழியத்தை உலகம் முழுவதும் பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. நான் ஒரு பெரிய படித்த ஒரு ஆளில் ஏதோ ஒரு குத்துமதிப்பாக செய்யக்கூடியவர். ஆனால் ஆண்டவரிடத்தில் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இவங்க நல்லா கீபோர்டு போடுறாங்க, நீங்கள் நல்லா பாட்டு படிக்கிறீங்க, இப்படி எல்லாம் படிக்கிறீங்க. ஆனால் எனக்கு பாட்டு படிக்கவோ எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் வட இந்தியாவிலே சமீபத்தில் நாங்கள் ஒரு பெரிய கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஹிந்தியில் பாடலை படித்தோம். ஆனால் நான் தமிழில் தான் அதை ஹிந்தியில் படித்தேன். ஆனால் அவங்க இந்த ஆத்மீ எப்படி ஹிந்தியில் பாட்டு படிக்கிறாரு, எவ்வளோ நல்லா படிக்கிறாருன்னு அவர் ஹிந்தியில் என்கிட்ட சொன்னார். ஆண்டவருடைய கிருபை தான், நம்முடைய மனசு மாத்திரம் இருந்தால் போதும், ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் பயன்படுத்துவார். எனக்கு நேரம் கடந்து விட்டது. ஆனாலும் இந்த நாளில் ஒரு சின்ன சத்தியத்தை, ஒரு புதிய சத்தியம் அல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு சத்தியத்தை, நீங்களும் டயர்டாக இருப்பீங்க, ஆனாலும் கொஞ்ச நேரம் ஜெபத்தோடு கடந்து சொல்லுவோம். இங்கே ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த ஊழியங்களை தாங்குங்க, நண்பர்களுக்கு சொல்லுங்கள். உங்கள் சபையிலையும் ஒரு சீபேண்ட் டிஷ் இந்த ஸ்கூலில் இருந்தால் கூட அங்கேருந்து கேபிளில் போட்டு இந்த வீடியோ ப்ரொஜெக்டரை லிங்க் பண்ணிட்டா மதியானம் ஹோப் சேனலில் டுவைட் நெல்சன், இன்னும் பயோனியர் மெமோரியல் சர்ச், அதில் கொயரில் சின்ன பிள்ளைகள் எல்லாரும் பிரம்மாண்டமாக படிப்பாங்க. நம்ம சினிமா நிகழ்ச்சியை பார்க்குறோம், டிவிலெலாம் பார்க்குறோம். ஒருவேளை நீங்கள் பார்க்காம இருக்கலாம், ஆனால் அநேகர் பார்ப்போன்னு நினைக்கிறேன், தெரில. ஆனால் அதில் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி, அதெல்லாம் காட்டிலும் நம்ம பயோனியர் மெமோரியல் சர்ச், ஸ்லைகோ சர்ச், லோமலிண்டா சர்ச், அந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாலாம் தோற்று போயிடும். அவ்வளவு பிரம்மாண்டமான பாடல், கிட்டார்னால் ஒரு 100 கிட்டார் இருக்கும், இன்னும் என்னென்னமோ இருக்கும், அதெல்லாம் வச்சு அவ்வளவு பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகளை
நம்ம சர்ச் ஹோப் சேனல் வெளியிடுறாங்க. அதை வந்து நீங்கள் பகலில் வரும், இந்த ஸ்க்ரீன்லேயே நீங்கள் பார்க்கலாம். இதற்கு சி பேண்ட் டிஷ் மேலே வச்சுருக்கணும். சொந்த வீடு வச்சுருக்கிறவங்க ஒரு டிஷ் மாட்டிட்டிங்கன்னா 3ABN, LLBN, ஹோப் சேனல், ஹோப் இன்டர்நேஷ்னல், ஹோப் சர்ச் சேனல், அப்படி ஒரு 14 சேனல் இருக்குது. சன் டிவிக்கு மாத்திரம்தான் 14 சேனல் இல்லை. நம்ம அட்வென்டிஸ்டுக்கு ஹோப்பில் மாத்திரம் 26 சேனல் இருக்குது. 2020 விஷன், எங்கள் மீடியா ஊழியத்தில் 2020 விஷன் என்னன்னா, 2020க்குள்ள நமக்கும் சன் டிவிக்கு எத்தனை சேனல் இருக்கோ, ஒரு சேனல் ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம், அப்படி எல்லா சேனலும். ஆனால் என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனாலும் ஒரு விசுவாச பயணத்தில் மேற்கொள்கிறோம். நீங்களும் இதில் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும், எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு விதத்தில் ஏதோ இவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வருது, அதனால் இவங்க ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அப்படிலாம் இல்லை. ஆனால் இந்த ஊழியத்தை செய்வதற்கு மிக ஒரு கடினம். நீங்களும் இந்த ஊழியத்தில் ஜெபிக்கணும். உங்கள் சபையில் ஒரு 5 நிமிஷம் இந்த தொலைக்காட்சி ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாய் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இந்த 10வது நிறைவு ஓய்வு நாள் கொண்டாட்டத்திலே வருகை தந்துள்ள ஒவ்வொரு பிள்ளைகள், ஆண்டவர் இந்த நாளிலே ஒருவேளை நீங்கள் மனபாரத்தோடு இருந்திருக்கலாம், ஒருவேளை வியாகுலத்தோடு இருந்திருக்கலாம், ஒருவேளை சுகவீனமாயிருக்கலாம், ஒருவேளை கடன் தொல்லையோடு இருந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை மனதில் ஏதாவது சுமையை சுமக்க முடியாதபடி உங்க பிள்ளைகள், உங்க பேர குழந்தைகள், உங்க குடும்பம், உங்க வேலை, உங்க வியாபாரம். ஆனால் பயப்படாதங்க. எங்கள் நேசமுள்ள தகப்பனே, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை திறக்கும்படியாய், எங்கள் கண்களை திறக்கும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபங்களும் பிதாவே, ஆமென். கடந்த வாரத்திலே டாக்டர் பிராங்க் என்ற ஒருவர் எங்களுடைய சபைக்கு வந்தார். அவர் நைஜீரியா, அமெரிக்கா தேசத்தை சார்ந்தவர். அவர் நைஜீரியாவில் ஒரு பெரிய பிஸ்னஸ் நடத்தி கொண்டிருக்கிறார், ஒரு பெரிய வியாபாரி. அவர் வந்து அங்கே முடிச்சுட்டு ஈரோட்டுக்கு போனார். மவுண்ட் கார்மேலில் நமக்கு ஒரு செமினரி இருக்குது, அதற்காக அவர் போயிருந்தார். அப்போது அவரை தேடி சென்னை கார்பரேஷன்லேருந்து அவரை தேடி வந்துட்டாங்க. அவரை தேடி வந்து டாக்டர் பிராங்க் இங்கே வந்தாங்களே, அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு. உடனே எங்களுக்கெல்லாம் ஒரு பயம் வந்துட்டு, வெளிநாட்டில் இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வந்தால் திடீர்னு நிறையா இன்டெலிஜென்ட் பியூரோவிலேருந்து அங்கேருந்து இங்கேருந்து எங்களை தேடி ஆட்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. உடனே என்ன மறுபடியும் ஆள் வந்துட்டாங்களா, சிபிஐலேருந்து வருவாங்க, இங்கேருந்து வருவாங்க. அப்போ உடனே என்ன மறுபடியும் ஆள் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டோம். உடனே இல்லை, கார்பரேஷன் ஆஃபீஸில் இருந்து. உடனே எதுக்கு அப்படின்னா, அவருக்கு வந்து எபோலாங்கிற வைரஸில் இருந்து அந்த நோய் இருக்குதா இல்லையா அப்படின்னு. உடனே எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டு, சரி பரவாயில்ல, இதுக்கு தான் வந்திருக்கு. உடனே இவரை கூப்பிட்டேன், சார் நீங்கள் எது சர்டிஃபிகேட் எதுவும் வச்சுருக்கீங்களா? சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறேன். உலகம் முழுவதும் எபோலா என்ற ஒரு வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு கடைசியில் நிறைய அடையாளங்கள், அதில் ஒரு அடையாளம் நோய்களும் ஒரு அடையாளம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு நோய் வருது. நம்ம எல்லாருக்கும் காலகட்டத்தில் எய்ட்ஸ் அது வரும்போது எல்லாரும் பயந்தார்கள். ஆனால் அதற்கு கூட ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த நோய்க்கு மாத்திரம் மருந்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. 1976 ஆண்டில் முதலாக இந்த நோய் வருகிறது. இந்த நோய் எப்படி வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது, நம்ம வௌவால், இந்த வௌவால் வந்து பழங்களை சாப்பிட்டுட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த மரத்தில் உள்ள பழத்தை போய், இப்போ நம்ம சின்ன பிள்ளைகள் சில நேரத்தில் கொய்யா பழத்தை போய் நம்ம வீட்டில் படிப்பாங்க, அதில் ஏதாவது
குருவியோ ஏதாவது காகம் பறவைகள் போய் அதை கொத்தி இருக்கும், அதை எடுத்து நம்முடைய பிள்ளைகள் சாப்பிடுவாங்க. அதே போல் இந்த வௌவால் இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த பகுதியில் பஞ்சம், உடனே எல்லாரும் போய் அந்த பழத்தை எல்லாம் பறித்து சாப்பிட்ருக்குறாங்க. இப்படி தான் இந்த நோய் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நோய் முதலாக எபோலா என்ற ஒரு ரிவர், காங்கோ என்ற ஒரு நாடு ஆப்பிரிக்கா, அதில் நசாரா என்ற பகுதியில் ஒரு சின்ன ரிவர், சின்ன வாய்க்கால், அந்த வாய்க்காலில் தான் இந்த நோய் உண்டாயிருக்கிறது. இன்று உலகம் முழுவதும் ஏறக்குறைய 9,000 பேருக்கு இந்த நோய் வந்திருக்குதான். ஆனால் ஒரு 1000 பேர் மாத்திரம், மன்னிக்கவும் 5000 பேர், 4493 பேர் மரிச்சிருக்கிறாங்க. இந்த நோயை பார்த்த உடனே பயப்படுறாங்க. அந்த கார்பரேஷன் ஆஃபீஸர் சொல்றாரு, சார் எப்படியா அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுத்துருங்க, இல்லைன்னா இன்னைக்கு எனக்கு வேலை போயிடும், இந்த நைட்டுக்குள்ளே நான் ரிப்போர்ட் அனுப்பணும், 1 வாரம் ஆச்சு அப்படின்னாரு. ஆனால் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் பாவம் என்ற ஒரு நோயினால் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இரத்தம் சிந்தினார், இந்த பாவத்தை முழுமையாய் அகற்ற வேண்டும் என்று. ஆனால் யுக நெடுகிலும் இந்த பாவத்தினால் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த மத்தியான வேளையிலே நாம் வளர்ச்சி அடைந்து மற்றவர்களுக்கு பிரகாசத்தை கொடுக்கும் கடமையை ஆண்டவர் ஒரு அறைகூவலை கொடுக்கிறார். நம்முடைய முன்னோர்கள் இந்த சபையில் அநேகர் தியாகம் செய்திருக்கிறார்கள். இந்த பட்டணத்தில் இந்த சத்தியம் எல்லா இடங்களுக்கும் எடுத்து செல்லப்பட வேண்டும். ஆனால் பாவத்தில் இருந்து நாம் விடுதலை ஆக வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் வளர்ச்சி அடைய வேண்டும். மற்றவர்களுக்கு பிரகாசத்தை கொடுக்க வேண்டும். இந்த நாளிலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பக்தன், ஆபிரகாம் என்ற ஒரு பக்தன். நம்முடைய கவனத்தை 12வது அதிகாரத்திற்கு நாம் வேகமாக திருப்புவோம். 12வது அதிகாரம் ஆதியாகமம் 1வது வசனத்தை வாசிக்கும்படியாய் நான் இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் நம்ம ஸ்கிரீனை பார்த்து எல்லாரும் சேர்ந்து, இப்போ உலகம் எங்கே எல்லா இடத்துலையும் போனால் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறாங்க. அப்போ நான் ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்டேன், ஏன்னா நிறைய பேர் சில நேரம் தூங்கிடுறாங்க, அதனால் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் மாத்திரம் படிப்பாங்க, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு இப்போ உலகம் முழுவதும் அமெரிக்காவில், யூரோப்பில், எல்லா ஊர்லேயும் எல்லாரும் சேர்ந்து படிக்கிறாங்க. அது நமக்கு ஸ்கிரீன் இருக்குது, அதனால் மிக எல்லாரும் சேர்ந்து சத்தமாக மிக நிறுத்தி இந்த வசனத்தை வாசிப்போமா? முதலாக இந்த வசனத்தை நாம் காணும்போது, ஆபிரகாம் என்ற ஒரு பக்தன் விசுவாசத்திலே புறப்படுகிறார். விசுவாசத்திலே புறப்படுகிறது மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள அநேக வம்சங்கள் இல்ல மதங்கள், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், யூத மதம், இன்னும் பிரஜாதிகள், கத்தோலிக்கர்கள் எல்லாருமே இந்த ஆபிரகாமை தான் தகப்பன் என்று சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இஸ்மவேலர்கள், ஏதோமியர்கள், மீதியானியர்கள், இன்னும் கிதியோனியர்கள், இப்படி வம்சங்களும் இவரை தான் தகப்பனார் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஆபிரகாமினுடைய சந்ததி மெசொப்பொத்தேமியா என்ற பகுதியிலிருந்து புறப்படுகிறார்கள். இவர்களுடைய புறப்பாடு ஒரு அனாதி தீர்மானமாய் இருந்து கொண்டிருக்கிறது. நோவாவிற்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க, யாராவது சொல்ல முடியுமா? 3 பிள்ளைகள். இந்த 3 பிள்ளைகள்ல ஆபிரகாம் சேம் வம்சத்தை சார்ந்தவர். வேத புஸ்தகத்திலே ஆதாம் 930 வருடங்கள் வாழ்ந்து வந்திருக்கிறார். மெத்துசலா எத்தனை வருடம் வாழ்ந்தாரு? 960. மிக்க நன்றி, நீங்க எல்லாரும் மிக கரெக்டா சொல்றீங்க. இன்னும் சேம் எத்தனை வருடம் வாழ்ந்தாரு? 600 வருடம். ஆபிரகாம் எத்தனை வருடம் வாழ்ந்தாரு? 100. இப்படி இந்த சந்ததிகளை பார்க்கும்போது
அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ ஆனால் ஒரு காரியம் மாத்திரம், இன்னைக்கு 10வது ஆண்டு, நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இப்பொழுது அந்த ரெக்கார்டை பார்த்தவொடனே நான் சொன்னேன் பாஸ்டர்கிட்ட, எங்கள் தாத்தா அப்போ 2 முறை எங்கள் பாஸ்டர் இருந்திருக்கிறாரு அப்படின்னு. இப்படி சந்ததியாய் சத்தியத்தை ஆதாம் மெத்துசலாட்ட சொல்றாரு. ஆபிரகாம் உயிரோடு இருக்கும்போது அங்க ஆபிரகாம் கிட்ட அவர் சேம் சொல்றாரு, எப்படி இந்த உலகம் அழிஞ்சிச்சுன்னு. அதனால எல்லாருக்கும் ஒரு பயம். மெத்துசலாவுக்கு பெயர் வைக்கும்போது, இந்த மெத்துசலாவுக்கு பெயர் வைக்கும்போது ஆதாம் உயிரோடு இருக்கிறார். இப்படி இவர்கள் எல்லாரும் சந்ததிகளாய் ஒவ்வொருவருக்கும் உண்மையான தேவனை பற்றிய அறிவு சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் என்றால் என்ன அர்த்தம்? ஆபிரகாம் என்ற ஒரு வார்த்தை ஆஃபா, அப்படி என்றால் தகப்பன். இதற்கு என்ன அர்த்தம் என்றால் மேன்மைப்படுத்தப்படுவார். இவங்க அப்பா ஒரு சீமான், ஒரு செல்வ சீமான். ஆதலால் தன்னுடைய மகனுக்கு எப்படி பெயர் வைத்திருக்கிறார் என்றால் அவர் மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று. பிறகு இவருடைய பெயர் மாற்றப்படுகிறது ஆபிரகாம் என்று. ஆபிரகாம் என்றால் திரளான கூட்டம் என்று சொல்லப்படுகிறது. இவர் ஒரு எபிரேயர் அல்ல, ஒரு யூதர் அல்ல, ஒரு இஸ்ரவேல் வம்சத்தை சார்ந்தவர் அல்ல. இவர் ஒரு ஈபைட்ஸ் என்ற ஒரு சின்ன, எல்லாருக்கும் கிராஸா வந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் தான். ஆனால் இப்படிப்பட்ட வம்சத்தில் இருந்தவரை பார்த்து ஆண்டவர் சொல்லி 5 ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இந்த வருட இறுதி நாட்களில் பிரவேசிக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், இந்த சபை 80 ஆண்டுகளாய் வழிநடத்தி வந்த தெய்வத்திற்கு, இந்த நாளிலே விசுவாசத்திற்கு புதிதாய் வந்த பிள்ளைகள், புதிதாய் வந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் 5 ஆசீர்வாதங்கள். முதலாய் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். அவரை அது மாத்திரமல்ல, நோவாவுக்கு பிறகு ஒரு 420 வருடம் கழிச்சு, எத்தனை வருடம்? 420 வருடம் கழிச்சு தான் ஆண்டவர் ஒரு சில சமயத்தில் பேசினாரு. ஆனால் ஆபிரகாம் கிட்ட தான் அதிகமா பேசுறார். உலகம் அழிந்தது பிறகு 420 வருடம் கழிச்சு தான் ஆபிரகாம் கிட்ட பாபேல் கோபுரத்தில் பேசினார். இப்படி ஒரு சில சம்பவங்கள் இருக்குது. ஆனால் ஒரு மனிதனை அழைத்து அந்த மனிதனிடத்தில் பேசி 5 ஆசீர்வாதங்களை, ஒருவேளை முதலாக இந்த நாள் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கலாம், ஒருவேளை 50 வருடமாக இருக்கலாம், ஒருவேளை 60 வருடமாக இருக்கலாம். ஆனால் இங்கே ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமுக்கு 2 முறை அழைப்பு கொடுக்கப்படுகிறது. 2 முறை. நம்ம எல்லாருக்கும் 2 முறை அழைப்பு இருக்கலாம், 3 முறை அழைப்பு இருக்கலாம், 4 முறை அழைப்பு இருக்கலாம். ஆபிரகாமிற்கு 2 முறை அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆபிரகாம் வாழ்ந்த ஊர் பேரு ஊர். அது ஒரு பெரிய ஊர், இந்த மதுரை பட்டணம் போல. இந்த மதுரை பட்டணம் நான் இப்பொழுது 1 வருடம் கழிச்சு தான் நான் வர்றேன். போன வருடம் வந்ததுக்கும் இப்பொழுது இது வளர்ந்திருக்கிறது. ஊர் என்ற பட்டணம் ஏறக்குறைய 6000 வருடத்துக்கு முன்பதாக இந்த மதுரையை விட சிறப்பாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட பட்டணத்தில் இருந்து ஆண்டவர் இந்த ஆபிரகாமை அழைக்கிறார். ஒரு செல்வ சீமான், அவங்க பொம்மை வியாபாரம் செய்யக்கூடியவங்க. அந்த ஊர் என்ற மார்க்கெட்டில் ஹோல்சேல் வியாபாரத்தில் இவங்க அப்பா தான் ட்ரேட் யூனியன் தலைவர், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனுடைய தலைவர். அதனால் தன்னுடைய மகனை பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய கல்தேய வம்சத்தில் போய் படிக்க சொல்றாரு. நீ கணக்கு படிக்கணும், சாஸ்திரங்கள் படிக்கணும், இதெல்லாம் படித்து ஒரு பெரிய வியாபாரியா நீ மாறணும் அப்படின்ட்டு தன்னுடைய மகனை ஒரு உன்னதமான அழைப்புக்கு சொல்றார். இவங்க அப்பா கடையில் இருக்கும்போது போய் சொல்லி வியாபாரம் பண்ணுவாராம். ஒரு எழுத்தாளர் என்ன எழுதுகிறார் என்றால், இந்த பொம்மை பேசுங்க, இந்த பொம்மையை வீட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இது நடக்கும். இப்போ கழுதையை பார்த்தா யோகம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதே போல அந்த படத்தை பார்க்க சொல்ற மாதிரி இவங்க அப்பா நிறைய போய் சொல்லி அபாரத்தை பண்ணுவாராம். உடனடியாய் இவர் அந்த கடையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது யோசிப்பாராம், எங்க அப்பா போய் சொல்ற மாதிரி இருக்குது, இது எப்படி பேசும் அப்படின்னு. அப்பொழுதுதான் முதலாய் ஒரு அழைப்பு வருகிறது. இந்த ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். ஆதலால் அடுத்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அதை எல்லாரும் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்தி உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதித்து உன்னை சபிக்கிறவர்களை சபித்து பூமி, அதை எல்லாரும் சேர்ந்து படிப்போம். மூணாவது வசனத்தில் கடைசி பாகம், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். எவ்வளவு பெரிய மேன்மையான காரியம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகல் வேளையில் ஒரு செல்வ சீமானை ஆண்டவர் அழைக்கிறார். அவர் எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு இருக்கும் போது, ஆபிரகாமே உன்னை அழைக்கிறேன். ஆபிரகாம் ஆண்டவர் எங்க அழைக்கிறாரு? எத்தனை வயதில் அழைக்கிறாரு? 75வது வயசுல. இந்த அழைப்பு 75வது வயசுல. அந்த மேப் ஒன்று வரும், அதை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதுல மிக ஆச்சரியமா இருந்துச்சு. ஏறக்குறைய ஒரு 1000 கிலோமீட்டர் எங்கிருந்து போயிருக்காரு பாருங்க. ஊருங்கிறது அந்த கடைசியில் இருக்கு, அந்த மேப்ல அந்த கடைசியில். இந்த பக்கத்தில் ஜெருசலேம் வந்து அவர் காலத்தில் இல்லை. அவர் காலத்தில் ஷேகேம், அப்புறம் பெத்தேல், அப்புறம் ஜெருசலேம் மாறுது. ஏறக்குறைய 1000 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் அல்ல 1000 கிலோமீட்டர். நம்ம இன்று ஊருக்கு வர்றேன்னு வச்சுக்கிடுங்க. ஊருக்கு இங்கேருந்து நீங்கள் இப்போ கிறிஸ்மஸ் நீங்கள் எல்லாரும் சிலவங்க மெட்ராஸ் போவீங்க, சிலவர்கள் மதுரை திருநெல்வேலி போவீங்க, நாகர்கோவில் போவீங்க. ட்ரெயினை ஏறி அந்த வீட்டை விட்டு புறப்படுறதுக்குள்ள நம்ம வீட்டில் எவ்வளோ குழப்பம் வருது பாருங்க. அப்போ தான் கதவு மூடின உடனே டிக்கெட்டை மறந்துருப்போம். ஒன்று வந்திருக்கா பாரு, அறிவு இருக்கிறத போய் டிக்கெட் எடுத்துட்டு வாங்கன்னு கணவன் மனைவி அதில் ஒரு சண்டை வரும். அதை முடிச்சுட்டு ஒரு வண்டி எடுப்போம், ஆட்டோக்காரன் நம்மகிட்ட அப்போ வேணுக்குனே சண்டை போடுவான். அதை முடிச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போன உடனே சார் எஸ்ஒய் எங்கே இருக்குது, எஸ்ஒய் எங்கே இருக்குன்னு ஏறி கேட்டுக்கிட்டே இருப்போம். அந்த நேரத்தில் பார்த்து நம்ம நம்பரை தேடி பார்த்தா நம்பர் அழிஞ்சிருக்கும். உடனே அவன் ரயில்வே ஸ்டேஷன்காரனை திட்டுவோம். அதில் உட்கார்ந்த உடனே அப்பா அப்படின்னோடனே ஒருத்தன் பெப்சி அதை எதாவது விற்றுட்டு வருவான், வடை பஜ்ஜி அப்படின்ட்டு. உடனே நம்ம பிள்ளைகள் அப்பா பஜ்ஜி அப்படிமா, உடனே ஒரு அடி கிடைக்கும் அவனுக்கு. அறிவு கட்டவன் அப்படி பிள்ளையை பெருத்து வச்சிருக்கிற பாரு, வளர்த்து வச்சிருக்காருன்ட்டு அவனுக்கு ஒரு அடி கிடைக்கும். இதெல்லாம் உட்காந்து ட்ரெயினை புறப்படுறதுக்குள்ள நம்ம ஊரில் போயிட்டு அங்கே ஊரில் இறங்கின உடனே அப்பா அம்மா தாத்தா கிட்ட ஒரு சண்டை வரும். இனிமேல் இந்த ஊர் பக்கமே வரக்கூடாதுன்ட்டு எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டு கஷ்டத்தோடு என்ன பண்ணுவோம், திருப்பி வருவோம். இது நம்ம ஒரு 8 மணி நேரம் பயணம். இது எத்தனை கிலோமீட்டர்? 1000 கிலோமீட்டர். இவர் வந்து ஒரு செல்வ சீமான். ஒட்டகம், குதிரை, ஆடு, மாடு, இதுக்கெல்லாம் சாப்பாடு. அவங்க வேலைக்காரங்க. ஒரு ஊரே போகுது. நம்ம இன்னைக்கு 4 பேர் போகிறோம், 3 பேர் போகிறோம். அதுக்குள்ளே சண்டை போட்டுட்டு ட்ரெயினில் 4 கண்ணும் 4 பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இவரை பாருங்க, இத்தனை பேர் ஊருக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம், கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணி பாருங்க. அந்த நேரத்தில் ஒரு கழுதை, ஒரு குதிரை, ஒரு ஒட்டகம், இவங்களுக்கு சாப்பாடு, இவங்க நைட்டு தூங்கணும். இவ்வளோ பெரிய பயணம், இது சாதாரண பயணம் அல்ல. ஆனால் இவருடைய அப்பாட்ட சொல்றார், அப்பா நம்ம ஊர் இந்த ஊரு இல்லை, நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரமாய் இருக்கிறது, இந்த இடத்திலிருந்து புறப்பட வேண்டும். உடனே அப்பா சொல்றார், தம்பி சொல்லி அந்த ஊரை விலை கொடுத்து வாங்கிடுவோங்கிறார். அந்த ஊரில் எவ்வளோ 1000 ஏக்கர் இருக்கா, 10,000 ஏக்கர் இருக்கா, உடனே வாங்கு அப்படிங்கிறார். அப்பா அந்த ஊரை வாங்க முடியாதுப்பா, அந்த ஊரை நம்ம வாங்க முடியாது, அந்த ஊருக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறாரு. இந்த 1 இருந்து 8வது வசனம் வரைக்கும் இன்னைக்கு நீங்க படிச்சு பார்த்தீங்க. முதலாய் கானான் தேசத்துக்குள்ள போய் சேர்ந்தது ஆபிரகாம் என்ற ஒரு பக்தர். அதனால் அவர் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்படுகிறது. அவர் 75 வயதில் ஆசீர்வதிக்கப்பட. இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் வயசானவங்க. நம்ம யோசிப்போம், வயசாயிட்டு இனிமே நம்ம என்ன செய்யணும், அப்படி யாரும் நினைக்கவே கூடாது.
உங்களுக்கு எத்தனை வயதா இருந்தாலும் ஆபிரகாமை அழைக்கும் போது 75 வயது, 65 வயது சாராளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. உன்னை பெரிய ஜாதியாக்கி, உன்னை ஆசீர்வதித்து, உன் பெயரை பெருமைப்படுத்தி, உன்னை சபிக்கிறவனை சபித்து, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சொல்றார். எத்தனாவது வயதுல சொல்றாரு? 75வது வயசுல. நம்ம என்ன நினைப்போம், என்னையா இது கதை விட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? 75 வயசுல எல்லாமே முடிஞ்சு நான் எங்க தேடிக்கிட்டு இருக்கேன், வீட்டுக்குள்ள கூட எனக்கு இடம் இல்லை, என் பிள்ளைகள் என் பேர குழந்தைகள் எல்லாம் என்னை துரத்தி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 75 வயசுல எங்க ஆசீர்வாதம்? ஆனால் ஆண்டவர் அறியாத இந்த ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னபோது விசுவாசித்து புறப்படுகிறான். இல்லை கொஞ்சம் நேரம் இல்லை, ஒரு 2 வசனத்தை வாசிக்கணும். ஆனால் நான் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் மிக முக்கியமாக வாசிக்கணும். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 2வது வசனம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 2வது வசனம். அதற்கு அவன், இவர் எந்த ஊர்ல இருந்தாரு? மெசொப்பொத்தேமியா. இந்த ஊர்ல குடியிருந்த போது தேவன் அவருக்கு தரிசனமாயிருக்கிறார். அவருக்கு தரிசனமாயிருக்கிறார். இங்கே டாக்டர் லூக்கா மிக தெளிவாய் எழுதியிருக்கிறார். முதலாக இவர் மெசொப்பொத்தேமியாவில் இருக்கும்போது ஒரு ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இந்த இடத்துல 5வது அதிகாரம், அதாவது ஆதியாகமத்திலே இங்க நம்ம 12வது அதிகாரம் அடுத்த வசனத்தை 4வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிப்போம். இவர் ஆரான் என்றால் என்ன அர்த்தம்னா மரணத்தின் பள்ளத்தாக்கு. இந்த இடத்துல வந்த உடனே அவங்க அப்பாவால் முடியல, அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வயசாயிட்டு. உடனே இவர் சொன்னார், தம்பி இன்னும் ஊர் வரலையா அப்பா அப்படிங்கிறார். தம்பி அந்த அட்ரஸை சொல்லியா, இந்த ஊர் இருக்குதா அப்படின்னு தேடி பார்ப்ப நீ. ஆனால் இல்லை அப்பா, இல்லைப்பா. அந்த ஊரில் 5 வருஷம் இருந்துட்டாங்க. அந்த ஊரில் 5 வருஷம் இருந்திருக்கிறாங்க. உடனே அவங்க அப்பா அம்மா எல்லாரும் வயசாயிருச்சு. ஆபிரகாமும் சோர்வாயிருச்சு. ஆனால் ஆபிரகாமுக்கு தெரியுது அந்த இடம் இல்லை அப்படின்னு. சில நேரத்தில் நம்மளும் சத்தியத்துக்குள்ளே எல்லாரும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நம்ம மனசை பாதிச்சுட்டு நம்ம உட்கார்ந்து கொண்டே இருப்போம். நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லது செய்யணும் தான் நினைப்போம். ஆனால் யாராவது நம்மக்கிட்ட ஏதாவது கெட்ட காரியத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் இந்த ஆபிரகாமுக்கு ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்குது. 5 வருஷம் அந்த இடத்துல இருந்துட்டார். 5 வருஷம். அந்த 5 வருஷம் அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல இருந்து புறப்படுகிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் 2வது 75வது வயதுல மீண்டுமாய் தேவன் ஆபிரகாமை சந்தித்து, எழுந்து புறப்படு, நீ ஆரோனிலே இருக்கக்கூடாது, மரணத்தின் பள்ளத்தாக்கிலே இருக்கக்கூடாது, நீ செல்லக்கூடிய தூரம் கானான் தேசத்துக்கு சொல்ல வேண்டும், பாலும் தேனும் ஓடக்கூடிய உனக்காய் ஆயத்தம் பண்ணக்கூடிய தேசத்துக்கு போய் என்று சொல்லுகிறார். நம்மளும் யாராவது எங்கேயாவது நின்றுகிட்டு இருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்து ஏதாவது பிரச்சனையில் எங்கேயாவது நின்றுகிட்டு இருப்போம். நம்ம எங்கேயாவது நின்று கொண்டிருப்போம். அந்த இடத்துல இருந்து நம்ம புறப்படணும். நேற்று நான் ட்ரெயினில் வரும்போது சோதரர் எடிசன் அவர்கள் நானும் வந்து கொண்டிருந்தோம். அப்போது திண்டுக்கல் வந்த உடனே அவங்க பொதுவாக திண்டுக்கல்லில் இறங்குவாங்க. உடனே திண்டுக்கல்லில் நீங்கள் இறங்கலையா? இன்னொருத்தர் பக்கத்தில் அவர் கேட்டார். இன்னொருத்தர் ஒன்று அவரும் சொன்னார், நான் திண்டுக்கல்லில் தான் இறங்க போகிறேன். அப்புறம் தான் மதுரை அப்படின்னு ஒரு ஞாபகம் வருது. ஏன்னா அந்த திண்டுக்கல்ல தான் அடிக்கடி நாங்கள்லாம் இறங்கிக்கிட்டே இருப்போம். மனசில் அதில் இருந்து கடந்து வர முடியாது. அதே மாதிரி சில நேரத்தில் நம்ம எங்கேயாவது நின்றுக்கிட்டு இருப்போம். நம்ம உண்மையில் அங்கே சர்ச்சுக்குள்ளே இருந்துகிட்டு இருப்போம், ஆனால் மனசு வேறு எங்கேயாவது இருந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பரலோகத்துக்கு போகணுன்னு நினைப்போம், ஆனால் நம்ம எங்கேயாவது நரகத்துக்குள்ளே தான் இருந்துக்கிட்டு இருப்போம். நம்ம மனசு டிக்கெட் இருக்குது மதுரைக்கு, ஹோட்டல் போட்டிருக்கு மதுரையில், ஆனால் திண்டுக்கல் தான் ஞாபகமாக இருந்துகிட்டு இருக்கு. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் சர்ச்சுக்குள்ளே இருப்போம், சத்தியத்துக்குள்ளே இருப்போம், ஆனால் நம்ம மனசு ஆபிரகாம் ஆரானிலே எங்கேயோ இருந்தது போல எங்கேயாவது நம்ம இருந்து கொண்டிருந்தா அந்த இடத்துல இருந்து புறப்பட வேண்டும். 1000 கிலோமீட்டர்ல இருந்து 500வது கிலோமீட்டர்ல அங்க வந்து நின்றுட்டு அங்கிருந்து புறப்படல. ஒரு நாளிலே ஆண்டவர் மீண்டும் சத்தம் கொடுத்த உடனே அவங்க அப்பாட்ட சொல்றாரு, அம்மாட்ட சொல்றாரு, நான் இனி புறப்படுகிறேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்பாவை, அம்மாவை, இன்னும் சகோதரர்களை, வேலைக்காரர்களை
இப்படி எல்லாரையும் பிரிந்து அந்த இடத்துல இருந்து போறது சாதாரண காரியம் இல்லை. அவங்க அப்பாவை பார்க்குறாரு, கொஞ்ச நேரம் பார்க்குறாரு, அப்பா அப்படி என்று, அம்மா என்று பேசுறாரு. சில நேரம் ஆடு மாடு ஒட்டகம் அவங்களெல்லாம் தட்டி கொடுக்குறாரு. இப்படி தட்டி கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து புறப்படுகிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் புறப்படும் போது நீங்க உங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு புறப்பட வேண்டும். ஆபிரகாம் விசுவாசத்தோடு நடந்தார். ஆதலால் அவருக்கு ஒரு புதிய குடும்பம் கிடைத்தது. என்ன குடும்பம் கிடைத்தது? அவர் அடுத்த வசனத்தை வாசிப்போம். அடுத்த வசனம் 5வது வசனம். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தை எல்லாவற்றையும், அடுத்த வசனத்தில், ஆரானிலே சவதரித்திருந்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்துக்கு என்ன பண்ணார்கள்? எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? பரவாயில்ல, எனக்கு சொல்ல கொஞ்சம் பயம்தான். நீங்கள் ஏன்னா நாங்கள் எங்கள் சர்ச்சில் ஆமேன் அலையில் சொல்லுவோம். ஒருவேளை அது ரைட்டோ தப்போ எனக்கு தெரியாது, பட் ஆனால் சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல ஆரானிலே சவதரிந்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு கானான் தேசத்துக்கு என்ன பண்ணார்கள்? சேர்ந்தார்கள். ஆபிரகாம் கானானுக்குள்ள போயிட்டார். செல்வ சீமானாகிய ஒருவர், பெரிய செல்வந்தர், கல்தேய வம்சத்தில் படித்தவர், அப்படிப்பட்டவர் 1000 கிலோமீட்டர் பயணப்பட்டு கானானுக்குள்ளே சேர்ந்தார். அது மாத்திரமல்ல, அவரோடு ஜனங்களை கூட்டிக் கொண்டார். இந்த கூட்டத்துக்கு பாஸ்டர் ஒரு தீம் வச்சிருந்தாங்க, கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும், மற்றவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? ஒளியா இருக்க வேண்டும், பிரகாசிக்க வேண்டும். அப்படி என்றால் ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ஆரான்ல 5 வருஷம் இருக்கும்போது அந்த ஜனங்களையும் என்ன பண்ணாரு? கூட்டி கொண்டு போனார். அடுத்த வசனம் ஒரு அற்புதமான ஒரு வசனம். அந்த வசனத்தை அதிக நேரம் நம்ம படிக்க மாட்டோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமா, எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்க என்ன பண்ணாரு? ஒரு பலிபீடத்தை கட்டினார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கானானுக்குள்ள போனது மாத்திரமல்ல, அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். கானானுக்குள்ள போய் சேர்ந்து பலிபீடத்தை கட்டுறார். அந்த பக்கத்து ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் சுத்தி இருக்கக்கூடிய ஏதோமியர்கள், மீதியானியர்கள், கிதியோனியர்கள், இஸ்மவேலர்கள், இப்படி எல்லா வம்சத்தில் அவங்க சந்ததியில் உள்ள எல்லா சந்ததிகளும், பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கிராஸான எல்லா சந்ததிகளும், அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் என்றால், இவர் என்ன ஒரு புது கடவுளை வச்சிருக்கிறாரு, இது எந்த கடவுள் அப்படின்னு எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. எல்லாரும் வந்து அப்படி பார்க்குறாங்க. பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் வர்றாங்க. இவர் கோயில் கட்டிக்கிறார். இப்போ இந்த கோயில் இந்த சாலையில் இருக்குது. இப்போ மதுரை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அந்த சர்ச்சை திறந்து வச்சுருக்கோம். அந்த காலத்தில் இருந்து அந்த சர்ச்சு வாசல் நான் பார்த்துக்கிட்டே போவேன். அதே போல் அந்த பலிபீடத்தை கட்டி வச்சிருக்கு. அந்த பலிபீடத்தை கட்டி வச்சதுனால சுற்றி இருக்கக்கூடியவங்க, ஆபிரகாம், அவருடைய மனைவி, அவருடைய எல்லா வேலைக்காரங்களாம், அவங்க சம்பாதித்தவர்கள் எல்லாரும் ஒன்றா வந்து அந்த இடத்துல கூடி இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வர்றாங்க. ஓடி வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன இவர் புதுசாக பலி செலுத்துறாரு, இவர் யார், எப்படிப்பட்டவர்? உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் ஆண்டவர் ஒரு புதிய குடும்பத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். ஒரு புதிய குடும்பத்தை கொடுக்கிறார். ஒரு புது வாழ்வை கொடுக்கிறார். ஒரு புது ஜீவனை கொடுக்கிறார். ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கிறார். ஆபிரகாமை அழைத்து அவனை தனியாக விடவில்லை. ஒருவேளை உங்கள் குடும்பத்தை விட்டு வந்திருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு உங்க பெரிய ஒரு கூட்டத்தை விட்டுட்டு வந்திருக்கலாம், ஒருவேளை தனி மனிதராக இந்த சபைக்கு வந்திருக்கலாம். ஆனால் இன்று ஒரு புதிய குடும்பம் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு புதிய ஜீவன் இருக்கிறது. ஒரு புதிய வாழ்வு இருக்கிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் எல்லா ஆசைகளையும் விட்டு போகும்போது அவனை தனியாக போறேன்னு நினைச்சிருப்பாரு. அவங்க அப்பாவை விட்டு பிரிந்து இருக்கும்போது, அவங்க அம்மாவை விட்டு பிரிந்து இருக்கும்போது, எல்லாரையும் விட்டு பிரிந்து இருக்கும்போது அவருக்கு ஒரு பயம் இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது ஒரு புதிய குடும்பம், ஒரு புதிய குடும்பம் மாத்திரமல்ல, அங்கேயும் பலிபீடத்தை கட்டுகிறார். இன்று நீங்களும் நானும் பலிபீடத்தை கட்ட வேண்டும். இந்த ஒரு இடத்துல மாத்திரமல்ல, இந்த பட்டணத்திலே எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் பலிபீடத்தை கட்ட வேண்டும். இந்த வெப்சைட் மூலமாக, இன்னும் மீடியா மூலமாக, இன்னும் ஃபோனில், எல்லா விதத்திலையும் நாம் ஊழியத்தை செய்ய வேண்டும். இந்த காரியத்திலே நாம் இன்னொரு நாள் தியானிக்கலாம். ஆனால் இதில் ஒரு கடைசி ஒரு சிந்தனையை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன்.
ஆபிரகாம் அந்த மேப்பை பார்த்தீங்க அப்படின்னா எங்கிருந்து புறப்பட்டார்னு சொல்லப்பட்டிருக்கிறது, மெசொப்பொத்தேமியாவில். பாபேல் கோபுரம் இடிந்து எல்லாரும் பிரிகிறாங்க. அவர்கள் எல்லாரும் அந்த சைடுக்கு போயிடுறாங்க. யோசுவாவில் ஒரு வசனம் இருக்கு, இவர்கள் எல்லாரும் அந்த புறத்திலிருந்து அவங்க இந்த பக்கம் ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடி வந்துடுறாங்க. அந்த வசனத்தை நமக்கு வாசிக்க நேரம் இல்லை. அப்போ எல்லாரும் வந்துட்டாங்க. இப்பொழுது மத்திய கிழக்கு நாளில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சண்டை எல்லாம் இந்த ஆரான் அந்த இடத்துல தான் சண்டையே. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈராக், ஈரான் எல்லாரும் யுத்தம், இன்னைக்கு நடக்கக்கூடிய IS, இந்த இப்படி எல்லாம் நடக்கிற எல்லாமே அந்த ஆபிரகாம் நின்றுகின்ற இடம் 500 கிலோமீட்டர்ல. இன்னைக்கு நம்மளும் ஆண்டவர் அழைத்த பிறகு எங்கேயாவது நின்று கொண்டிருந்தோம் என்றால் நமக்கும் யுத்தமே இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் நிற்கக்கூடாது, பயணப்பட வேண்டும் விசுவாசத்தில். அந்த பாலும் தேனும் ஓடக்கூடிய நோக்கி. அப்படி என்றால் நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, இவர் எங்க இருந்து அழைக்கப்படுகிறார்? மெசொப்பொத்தேமியா, அதான் பாபிலோன். வெளிப்படுத்தல் 18வது அதிகாரத்தில், என் ஜனமே நீ எங்கிருந்து வா, பாபிலோனை விட்டு வெளியே வா. ஆபிரகாமுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது, நீ பாபிலோனை விட்டு வெளியே வா, ஆரானிலே நிற்காதே, அது உன்னுடைய இடம் அல்ல, பெத்தேல் உன்னுடைய இடம். ஈசாக்கு மனைவி அவங்க எந்த ஊர்ல போய் எடுத்தாங்க? அவங்களும் அவருடைய வேலைக்காரர் எலியேசர், அவரும் இந்த மெசொப்பொத்தேமியா, இந்த ஆரானுக்கும் இந்த மெசொப்பொத்தேமியாவிற்கும் இடையில தான் எடுக்கிறார். அவருடைய மனைவியும் அங்கிருந்து தான் வர்றாங்க, பாபிலோன்ல இருந்து வெளியே தான் வர்றாங்க. அடுத்ததாக யாக்கோபு அவருடைய மாமா பொண்ணை போய் கல்யாணம் பண்றாரு. அவர்களும் இந்த மெசொப்பொத்தேமியா அந்த பகுதியில் தான் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாரும் எங்கிருந்து வர்றாங்க? பாபிலோன்ல இருந்து வெளியே வர சொல்றாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா? அதே போல இந்த கடைசி நாளிலே ஆண்டவர் நம்மையும் பாபிலோனை விட்டு வெளியே வா. ஒருவேளை நம்ம உண்மையான சத்தியத்துக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம், ஆனால் இன்னும் பாபிலோனில் இருக்கக்கூடிய நிறைய காரியம் நம்மகிட்ட இருக்கலாம். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கலாம், என் வாழ்க்கையில் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வியட்நாம் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்தில் ஒரு பாம்பு வந்து ஒரு அநாத விடுதி மேலே விழுந்துருச்சு. அதில் உள்ள நிறைய பிள்ளைகள் வந்து இறந்து போயிட்டாங்க. அப்போ ஒரு 10-20 பிள்ளைகள் பிழைச்சிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ஆஸ்பத்திரிக்கு வேகமாக கொண்டு போகிறாங்க. அந்த ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு பையன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான், அவனுக்கு ரத்தம் வேணும். அப்போ அந்த ரத்தம் ஒரே ஒரு பொண்ணுக்கு மாத்திரம் அந்த ரத்தம் இருக்குது. உடனே அந்த ரத்தத்தை கொடுக்குறாங்க. அப்போது அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, அந்த பையனுக்கு ஒரு ரத்தத்தை கொடுக்கலாமாம்மா அப்படிங்கிறாங்க. சரி கொடுக்கலாமே அப்படின்ட்டு உடனே இந்த பொண்ணை அதில் படுக்க வைக்கிறாங்க. இந்த பையன் அந்த பக்கம் இருக்கிறான். அந்த ரத்தம் போய்கிட்டே இருக்குது, இவன் அழுதுகிட்டே இருக்கிறான் அந்த பையன். உடனே இவன் அழுதுகிட்டே இருந்த உடனே இவனுக்கு ஒருவேளை வலிக்குதோ இல்லைன்னா இவனுக்கு ஏதாவது வேதனையா அப்படின்னு எல்லாரும் வந்து கேட்குறாங்க. உடனே டாக்டர் வந்து கேட்குறாங்க, தம்பி என்னம்மா நீ அழுகிறா அப்படின்னு கேட்குறாங்க. டாக்டர், நானும் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவேன்ல. அவன் நினச்சிட்டான் ரத்தம் கொடுத்த உடனே செத்து போயிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டான். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பக்கத்தில் இருக்கிற சிறுவன் பிழைக்கணுங்கிறதுக்காக இந்த சிறுமி, அவளுக்கு தெரியும், அதை தெரியாமல் ரத்தம் கொடுத்தா இறந்து போயிடுவாங்கன்னு நினச்சிட்டா, அதனால் அழுதுகிட்டு இருக்கிறா. உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் இந்த நாளிலே அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து படகிலே தூங்கி கொண்டிருக்கும் போது அந்த கடல் கொந்தளிப்பாக இருந்தது, ஒரு பெரிய கொந்தளிப்பு. இன்று நம்முடைய குடும்பத்தில் கொந்தளிப்பு இருக்கலாம். ஆண்டவருக்காய் வளர விடாதபடி, ஆபிரகாமை போல கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதபடி, ஆபிரகாமை போல வளர்ந்து பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்காதபடி நம்முடைய வாழ்க்கை கொந்தளிப்பாய் இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனா அந்த படகுல யார் இருக்கிறா? ஏசாமி இருக்கிறாரு. அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அவரை போய் எழுப்பி அவங்க போய் எழுப்புறாங்க. உங்க வாழ்க்கையிலையும் அந்த ஏசாமி எங்கேயாவது விட்டுட்டு வந்துருந்தீங்கன்னா
அந்த ஏசாமி எங்கேயாவது விட்டுட்டு வந்துருந்தீங்கன்னா அந்த ஏசாமியை போய் கூப்பிடுங்க, அவரை எழுப்பி விடுங்க. உங்கள் வாழ்க்கையில் பாவம், அநீதி, அக்கிரமம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவர் வர முடியாது, நீங்கள் வளரவும் முடியாது. ஆனால் ஏசாமி நம்ம சபைக்குள்ளே இருக்கிறாரு, நம்ம வீட்டில் இருக்கிறாரு, நம்ம இடத்துல இருக்கிறாரு. ஆனால் அவரை எங்கேயாவது நம்ம தூங்க வச்சிடறோம். நம்ம பாவங்கள், அநீதிகள், அக்கிரமங்கள், தீய சிந்தைகள், அவர் நம்மை அக்கிரம சிந்தை இருந்தால் அவர் நம்மகிட்ட பிரவேசிக்க முடியாது. அதனால் அந்த ஆண்டவரை கூப்பிடுறீங்களா? அந்த சீடர்கள் அந்த ஆண்டவரை எழுப்பி விட்ட போது அவர் அதட்டினார். காற்றும் கடலும் அந்த இயேசு உங்களை அழைக்கிறார். இந்த பகல் வேளையில் அந்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் எல்லை பெரிதாகட்டும். 2015 ஆண்டு. ஒருவேளை நான் இனி எப்பொழுது உங்களை பார்க்க போறேன்னு எனக்கு தெரியாது. அதுக்குள்ள ஆண்டவர் வந்துருவாரோ என்னமோ தெரியாது. ஆனால் என்னுடைய ஜெபம், உங்களுடைய ஜெபம் எல்லாம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், உங்கள் எல்லை பெரிதாகட்டும். தீங்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அணுகாதபடி எப்பொழுதும் அந்த ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சுக்கிடுங்க. ஆமா சகோதரனே, சகோதரி, அந்த ஆண்டவருடைய கரத்தை நீங்கள் உறுதியாக பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, அநேக நேரத்தில் அந்த ஆண்டவருடைய கரத்தை நம்ம பிடிக்கிறது இல்லை, அதான் நம்ம வளர்றது இல்லை, அதான் நம்ம பிரகாசிக்க முடியல. நீங்கள் பிரகாசிக்க வேண்டுமா? ஆபிரகாம் பிரகாசித்தான், ஏனென்றால் அவருடைய கரத்தை பிடித்து கொண்டான். உங்கள் வாழ்விலும் அவருடைய கரத்தை பிடித்து கொண்டோம் என்றால் நம்ம எல்லாரும் சந்திக்க போகிறோம். அந்த கண்ணாடி கடலண்டையிலே ஆட்டுக்குட்டியானவரின் பாடலையும், மோசையின் பாடலையும், தெபோராவின் பாடலையும், அந்த வெற்றியின் பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். இந்த கொயர் மெம்பருக்கும் அந்த பாட்டு தெரியாது, ஒரு புதிய பாடலை படிக்க போகிறோம். அந்த வயதான அம்மாவுக்கு தெரியாது, நம்ம பாஸ்டருக்கு தெரியாது, நம்ம தலைவருக்கு தெரியாது, நம்ம முன்னாள் போதகருக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, மியூசிக் படக்கூடியவங்களுக்கும் தெரியாது. நம்ம எல்லாரும் ஒரு புதிய பாடலை படிக்க போகிறோம். அந்த கண்ணாடி கடலண்டையில் நின்று அந்த பாடலை யாரெல்லாம் படிக்க முடியும் தெரியுமா? நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவினவர்கள் மாத்திரமே. ஒரு புதிய பாடல். அந்த நாள் வரை உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அந்த தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.